ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல அட்டகாசமான சைடிஷாக இருக்கக்கூடிய பிரண்டை துவையல் இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நான் 1 கட்டு அளவுக்கு பிரண்டையை நல்லா மேலே இருக்கக்கூடிய நாரெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துக்கேன். நம்ம வாழைக்காய்க்கு எப்படி தோல் உரிப்போமோ மேலே இருக்கக்கூடிய தோலை, அது மாதிரி ஒரு கத்தியை வச்சு உருவி எடுத்திங்கன்னா மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நாரெல்லாம் வந்துடும். ரொம்ப முத்தி போயிருந்ததுன்னா அந்த மாதிரி தோல் வராது. அதை நீங்கள் தூர போட்டுடலாம். பிஞ்சாக இருக்கக்கூடிய பிரண்டையில் தோல் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரண்டை லேசாக நிறம் மாறி இருக்கும். நம்ம போடும்போது நல்லா பச்சை பசேலில் இருந்தது பிரண்டை, இப்போ கலர் மாறி இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பிரண்டையை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் லேசாக சூடாகட்டும். அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 10லேருந்து 12 பல்ல காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வாசத்துக்காக கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பெருங்காயத்தோட வாசம் நல்லா வரும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு இருக்கக்கூடிய புளியையும் சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயும் உளுத்தம் பருப்பும் நல்லா நிறம் மாறி இருக்கு. இப்போ நாம் துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வதக்கி வச்ச பிரண்டையும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா நாம் வதக்கி வச்ச கடலப்பருப்பு காஞ்ச மிளகாயும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரண்டை துவையலை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க அந்த பிரண்டை துவையல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அந்த துவையலை சேர்த்துட்டு எண்ணெய் நிறைய இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அது கரெக்டாக இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் பிரண்டை நல்லா சுருண்டு வரும் அந்த கரண்டி கூடவே. எண்ணெய் நம்ம நிறையா சேர்த்தோம், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துளி எண்ணெய் கூட இருக்காது. எல்லாத்தையுமே அந்த பிரண்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நம்மளோட பிரண்டை துவையல் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.